அப்ப முன்னாடி வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுலாம் கிடையாது இல்லைங்க சார். ஓகே. இப்பதான் இப்ப நாங்க 2022ல போய் 6 மாசம். அப்ப முன்னாடி அப்ப டைரக்ட் அப்பாயின்ட்மென்ட்னா எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு? அந்த சுகாதாரத்துறை தான் சார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் இத்தனை பேர் பாஸ் பண்ணிட்டு வராங்க, இத்தனை பேர் இன்னைக்கு அப்பாயிண்டட். ஆமா, அப்படிதான் சார் பண்ணாங்க. ஓகே. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இல்லைங்க சார், அப்படி இல்ல. இப்ப வந்து இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு செய்தியா இருக்குது. என்னன்னா எங்க கூட பயின்றவங்கலயே ஒரு 400-300 பேரை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிற 600 பேர்த்த நாங்க வந்து எடுக்கல, அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் பத்தல, கட் ஆஃப் பத்தல அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியல. இது வந்து என்ன எக்ஸாம் வச்சிருந்தாங்களா? எக்ஸாம் இருக்குங்க சார், ஆனா கட் ஆஃப் பத்திலாம் அவங்க எதுவுமே எங்களுக்கு சொல்ல கிடையாது. நீங்க காலேஜ்ல அந்த நர்சிங் கிளாஸ்ல படிக்கிறத தாண்டி இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இருக்குதா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். அப்புறம் எந்த இப்படி கட் ஆஃப்? அது எங்களுக்கும் தெரியலைங்க சார், அது என்னன்னு தெரியல. இதுல என்னன்னாங்க சார், நாங்க இப்போ படிக்க போனோம் அப்படின்னாலுமே காலேஜில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணோம். ஓகே. காலேஜில் ஒரு 3 மாதம் இருப்போம், 6 மாதம் காலேஜ் ஒர்க் பார்ப்போம். காலையில் வந்து காலேஜில் ஆஸ்பத்திரி ஒர்க் பார்ப்போம், மதியானம் காலேஜில் இருப்போம். அந்த மாதிரி வரும். வருஷத்தில் ஒரு 9 மாதம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் சர்வீஸ் பண்ணணும். மீதி 3 மாதம் மட்டும்தான் காலேஜுக்குள்ளேயே இருப்போம் நாங்கள்.